அமைதியா வா. போமா உள்ள. என்ன விடுங்க. வாமா. என்ன விடுங்க. வாமா. சும்மா கத்தாத. உட்காரு. உட்காரு இப்படி. உட்காருமா. சார் விட்டுடலாம் சார். காம்படிஷன்ல வின் பண்ணி மினிஸ்டர் கையால அவார்டு வேற வாங்கியிருக்கியா? சார் பாவம் சார் அந்த யோ மேடம். வாய முடியா ரைட்டர். சார் சார் இந்த அபி வந்து பெரிய வீட்டு மருமகளாம். சோ இவளை காப்பாத்த யாரும் வர்றதுக்கு முன்னாடி இவ மேல எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணுங்க. எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணி இவள உள்ள தள்ளுங்க. சார் அபி மேல என்னன்னு ஃபைல் பண்றது சார்? அப்படி கேளுங்க சொல்றேன். அபி மேல என்னென்ன கேஸ் எழுதுறீங்க தெரியுமா? சொல்லுங்க சார். இந்தியாவில் பயன்படுத்த தடை செய்யப்பட்ட அபின் போதைப் பொருளை சட்டவிரோதமாக அபி வைத்திருந்தது 1. 2 அபி போதைப் பொருளை கடத்தி வியாபாரம் செய்தது. 3 அபியே அந்த போதைப் பொருளை பயன்படுத்தியது. இந்த 3 கேஸையும் அபி மேல போடுங்க. சார் சார் நான் எதுவுமே பண்ணல. சார் நிஜமா தான் சொல்றீங்களா? போயா. சரிங்க சார். சார் ம், அபி மேடத்தை பார்த்தா போதை மருந்து கடத்தின மாதிரி தெரியல சார். அவங்கள வீட்டுக்கு அனுப்பிச்சிடலாம் சார். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் எல்லாம் எனக்கு தெரியும்னு. உன் வேலையை பாரு. மேடம் இங்க வாங்க. உங்க பேரு அட்ரஸ் சொல்லுங்க. சார் 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 இல்ல சார். என்னம்மா அட்ரஸ் சொல்லுமா. ரைட்டர் சார் அபி கிட்ட ஃபுல் டீடைல்ஸ் வாங்கி எஃப்ஐஆர் போடுங்க. ஓகே சார். சார் சொல்லுங்க மேடம். ப்ளீஸ் சார். சொல்லுமா. சொல்லுங்க மேடம். அபி அரெஸ்ட் பண்ணியாச்சா? நீங்க தான் நான் கேட்ட காசை கொடுத்துட்டீங்களே மேடம். அரெஸ்ட் பண்ணாம இருப்பனா? அபியை அரெஸ்ட் பண்ணி ஸ்டேஷனுக்கு கொண்டு வந்துட்டேன். இன்னும் கொஞ்ச நேரத்துல எஃப்ஐஆர் போட்டுருவேன். அபி மேல எஃப்ஐஆர் போட்டா அபியால காம்படிஷன்ல கலந்துக்க முடியாதுல? எஃப்ஐஆர் போட்டுட்டா அபி ஜெயிலுக்கு போயிடுவா. அதுக்கப்புறம் எந்த காம்படிஷன்ல கலந்துக்க முடியும்? எஸ் சார், நீங்க உடனே எஃப்ஐஆர் போட சொல்லுங்க. ஏன்னா அபியை காப்பாத்துறதுக்காக அவரோட ஹஸ்பண்ட் சஞ்சீவ் அபியை தேடிட்டு போயிருக்கா. அவன் எப்ப வேணாலும் அங்க வருவான். நீங்க கவலையே படாதீங்க மேடம். இன்னும் 5 மினிட்ஸ்ல எஃப்ஐஆர் போட்டுருவேன். எஃப்ஐஆர் போட்டுட்டா சஞ்சீவ் என்ன அந்த சாமியே வந்தாலும் அபியை காப்பாத்த முடியாது. ஓகே சார். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க எனக்கு பண்ண ஹெல்ப்புக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்ஸ் எல்லாம் எதுக்குங்க மேடம்? நீங்க பணம் கொடுத்தீங்க, நான் வாங்கின காசுக்கு வேலை செஞ்சேன், அவ்வளவுதான் மேடம். விடுங்க. போனை வைக்கிறேன் மேடம். சரி சார், தேங்க் யூ. ஃபர்ஸ்ட் எஃப்ஐஆர் போட்டுருங்க. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் மேடம். எஸ் சொல்லுமா. சார் சார் வேண்டாம் சார். என் பேர் அபி சார். வேண்டாம் சார். என்ன ரைட்டர், இன்னும் எஃப்ஐஆர் போடலையா? அதுக்கு தான் சார் அபி மேடத்துக்கிட்ட டீடைல் கேட்டு எழுதிட்டு இருக்கேன். அக்யூஸ்டுக்கு என்ன மரியாதை? அபின்னு சொல்லுங்க. சரிங்க சார். சீக்கிரம் டீடைல்ஸ் எழுதி வாங்கிட்டு லாக்கப்ல தள்ளுங்க. சரிங்க சார். ம். சார் நான் சொல்றேன்ல, ப்ளீஸ் விட்டுருங்க சார். சொல்லுங்கம்மா. ஐயோ சஞ்சீவ், எப்படியாவது என்ன வந்து காப்பாத்து சஞ்சீவ். சத்தியமா எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. மா சரி போய் உட்காருமா. மேடம் இந்த தண்ணியாவது குடிங்க மேடம். வேண்டாம் சார். மேடம் உங்க மேல எஃப்ஐஆர் போட போறாங்க மேடம். இந்த போதைப்பொருள் கடத்தல் கேஸ்ல எஃப்ஐஆர் போட்டா அப்புறம் ஜாமீன் கூட கிடைக்காது மேடம்.
கன்ஃபார்மா நீங்க 5-6 வருஷம் ஜெயில தான் இருக்கணும் மேடம். எனக்கு உங்க நிலைமை புரியுது மேடம். நீங்க போதைப்பொருள் கடத்துறதுக்கு சான்ஸே இல்லை மேடம். ஆனா இந்த இன்ஸ்பெக்டர் மட்டும் ஏன் உங்க மேல கேஸ் போறதுல குறியா இருக்காருன்னு எனக்கு தெரியல மேடம். இதுக்கப்புறம் உங்களை கடவுள் தான் காப்பாற்றணும் மேடம். சார், அபி மேடத்துக்கிட்ட எல்லா டீடைல்ஸும் எழுதி வாங்கிட்டேன். நீங்க ஒரு சைன் பண்ணிட்டீங்கன்னா எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணிடலாம். குடு 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 குடு. நீ ஜெயிலுக்கு போறது உறுதி. சார் என்னம்மா? மினிஸ்டர் வராங்க சார். மினிஸ்டரா? சஞ்சீவ், 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 சஞ்சீவ். சரி சரி, விடு விடு விடு. அபி, நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க, நான் பாத்துக்கிறேன். சரி மேடம். ம். சஞ்சீவ், எனக்கு பயமா இருக்கு சஞ்சீவ். எனக்கு தெரியும் அபி, நீ அழாத. இன்ஸ்பெக்டர், என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? எதுக்கு அபி அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு வந்திருக்கீங்க? அது அபி ம்? அபி மேடம் போதைப் பொருள் கடத்தினாங்க மேடம். அதான் அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு வந்தோம் மேடம். வாட்? அபி போதைப் பொருள் கடத்தினாளா? என்ன சொல்றீங்க இன்ஸ்பெக்டர்? அபிய பார்த்தாலே உங்களுக்கு தெரிய வேண்டாம் இந்த மாதிரி கீழ்த்தரமான வேலைகளை செய்வாங்களா செய்ய மாட்டாங்களான்னு? எதுக்கு இப்ப அழுகிற அபி? நான் தான் வந்துட்டேன்ல. உன்னை இந்த ப்ராப்ளம்ல இருந்து காப்பாத்ததான் நான் மினிஸ்டரே கூட்டிட்டு வந்தேன். அவங்க எல்லாத்தையும் பாத்துப்பாங்க. நீ கவலைப்படாத அபி. முதல்ல வா வா. சரி, எஃப்ஐஆர் போட்டீங்களா? போட்டாச்சு மேடம். இல்ல மேடம், அபி மேடத்துக்கிட்ட டீடைல் மட்டும் தான் நாங்க எழுதி வாங்கியிருக்கோம். இன்னும் எஃப்ஐஆர் போடல மேடம். என்கிட்ட நீங்க போய் சொல்றீங்களா? உங்களை நான் அப்புறம் பாத்துக்கிறேன். அபி, நீங்க இங்க நடந்ததெல்லாம் நினைச்சு எந்த வருத்தமும் படாதீங்க. மனசுலயே எதையும் வச்சுக்காதீங்க. நீங்க டெல்லியில நடக்க போற காம்படிஷனுக்கு ப்ரிப்பேர் ஆகுங்க. சஞ்சீவ், நீங்க அபியை கூட்டிட்டு கிளம்புங்க. மேடம் மேடம், அபி அப்படி எல்லாம் விட முடியாது மேடம். அவங்க போதைப் பொருள் கடத்தினதுனால கேஸ் ஸ்ட்ராங்கா இருக்கு. என்ன ஸ்ட்ராங்கா இருக்கு? அபி பேக்ல இருந்தா போதைப் பொருள் எடுத்திருக்கோம் மேடம். இன்ஸ்பெக்டர், உங்களுக்கு யார பிடிக்காதோ அவங்க பேக்ல போதை மருந்து வைக்கிறதெல்லாம் பழைய டெக்னிக். என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல இது மாதிரி நிறைய விஷயங்களை பார்த்திருக்கேன். இந்த மாதிரி பூச்சாண்டி வேலையெல்லாம் என்கிட்ட காட்டாதீங்க. நான் இங்க இருந்து அபிய கூட்டிட்டு போக மட்டும்தான் வந்தேன். உங்களை சஸ்பெண்ட் பண்றதுக்கு வரல. தேவையில்லாம ஏதாவது பேசி சஸ்பெண்ட் ஆயிடாதீங்க. என்ன யோசிக்கிறீங்க? என்னால உங்களை எப்படி சஸ்பெண்ட் பண்ண முடியும்னு தானே? நீங்க எப்ப டியூட்டில ஜாயின் பண்ணீங்க? நீங்க ஜாயின் பண்ண இந்த 8 வருஷத்துல எந்தெந்த இடத்துல எவ்வளவு லஞ்சம் வாங்கிருக்கீங்க? உங்களோட பவரை எப்படி எல்லாம் மிஸ்யூஸ் பண்ணிருக்கீங்கன்னு எல்லா டீடைல்ஸும் என்கிட்ட ப்ரூஃபோட இருக்கு. அது பத்தாதா உங்களை நான் சஸ்பெண்ட் பண்றதுக்கு? அபி யாருன்னு தெரியுமா? அபியோட டேலண்ட் என்னன்னு தெரியுமா? அபி டெல்லியில நடக்க போற காம்படிஷன்ல கலந்துக்கிட்டு அதுல ஜெயிச்சு நம்ம தமிழ்நாட்டுக்கே பெருமை வாங்கி தர போறா. அவங்கள போய் உள்ள தள்ள பாக்குறீங்க? உங்களை எல்லாம் உங்கள மாதிரி ஆளுங்கனாலதான் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு கெட்ட பேரு. உங்களை நான் செக்யூரிட்டி டிபார்ட்மெண்ட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ண போறேன். மேடம் வேண்டாம் மேடம். உங்களை சஸ்பெண்ட் பண்ணாம டிரான்ஸ்ஃபர் பண்றேன்னு சந்தோஷப்படுங்க. இதுதான் தண்டனை. டெல்லிக்கு போற அபிக்கு நீங்க தான் செக்யூரிட்டி கொடுக்க போறீங்க.
ஒழுங்கா அபிக்கு செக்யூரிட்டி கொடுத்து அவங்களுக்கு சல்யூட் அடிச்சு டெல்லிக்கு அனுப்பி வைங்க. அதான் நீங்க பண்ண வேலைக்கு நான் கொடுக்கிற தண்டனை. சஞ்சீவ், நீங்க அபியை கூட்டிக்கிட்டு கிளம்புங்க. ஓகே மேடம், தேங்க்யூ. வா அபி. அந்த பேப்பர்ஸ் எடுங்க. மேடம், புடிங்க, குப்பையில போடுங்க. அபி அழாத அபி, அதான் எல்லாம் சரியாயிடுச்சு இல்ல. இப்ப எதுக்கு அழுதுட்டு இருக்க? ஐயோ அபி, உன்னதான் சொல்றேன், அழாத. மேடம், ரொம்ப தேங்க்ஸ் மேடம். நீங்க மட்டும் வரலன்னா. தேங்க்ஸ் எல்லாம் எதுக்கு அபி? ஃபீல்லாம் பண்ணாதீங்க. தமிழ்நாட்டோட பேரை காப்பாத்த போற உங்களை காப்பாத்த வேண்டிய கடமை எனக்கு இல்லையா? அபி, உன்னை யாரோ வேணும்னு தான் இந்த கேஸ்ல மாட்ட வச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். எதுக்கும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்க. சஞ்சீவ், அவங்கள பார்த்து கூட்டிட்டு போங்க. நான் வரேன். வா அபி, போலாம். ச்சே, கடைசி நேரத்துல இந்த சஞ்சீவ் பைய வந்து நாம பேசுறதெல்லாம் ஒட்டு கேட்டு அபிய காப்பாத்தி நம்ம பிளான் எல்லாத்தையும் கெடுத்துட்டான். அபி ஜெயில இருக்கிற மாதிரியும் நாம 2 பேரும் ஜெயிலுக்கு வெளியே நின்னுகிட்டு அபிய நக்கல் பண்ணி பேசுற மாதிரியும் கற்பனை எல்லாம் பண்ணி வச்சிருந்தேன். எல்லாம் வீணா போச்சு. ச்சே, எல்லாம் நம்ம நேரம். என்ன பாக்குறீங்க? டெல்லியில நடக்கிற காம்படிஷன்ல அபி கலந்து கூடாது தானே நீங்க 2 பேரும் சேர்ந்து அவ போதை மருந்து கடத்துறதா சொல்லி போய் கேஸ போட்டு ஜெயிலுக்கு அனுப்ப பாத்தீங்க. இப்ப நான் சொல்றேன், கேட்டுக்கோங்க. அபி டெல்லிக்கு போறா, காம்படிஷன்ல கலந்துக்கிறான். அவ கூட நானும் துணையா டெல்லிக்கு போறேன். அவ கூடவே இருந்து அபிய மோட்டிவேட் பண்ணி அவளை ஜெயிக்க வைக்கிறேன். அபிதான் இந்த காம்படிஷன்ல ஜெயிப்பா. அபிய நான் வின் பண்ண வைக்கிறேன். சஞ்சீவ், என்கிட்ட தேவையில்லாம நீ மோதாத. அபிய டெல்லி காம்படிஷன்ல நான் ஜெயிக்க விட மாட்டேன். சவாலா? சூப்பர், செம. இதத்தான் நான் எதிர்பார்த்தேன். உன்னால முடிஞ்சா அபிய காம்படிஷன்ல ஜெயிக்க விடாம தடுத்து பாரு. என்ன மீறி உன்னால அம்மா, அப்பா, அம்மா, அப்பா, அம்மா, சந்தோஷ். டேய், என்னடா? எதுக்கு எல்லாரையும் கூப்பிடுற? இருங்கம்மா, சொல்றேன். அம்மா, அபி காம்படிஷன்ல கலந்துக்க டெல்லி போறா. என்ன தனியா டெல்லிக்கு அனுப்ப போறியா சஞ்சீவ்? இன்னொரு முக்கியமான விஷயம், அபி கூட நானும் டெல்லி போறேம்மா. அந்த காம்படிஷன்ல அபி ஜெயிக்க வச்சுட்டு சென்னைக்கு திரும்ப கூட்டு வர போறேன்.
சரிப்பா, 2 பேரும் போயிட்டு நல்லபடியா திரும்பி வாங்க. ம். மாப்ள சூப்பர். தங்கச்சிக்கு துணையா நீ டெல்லிக்கு போனா தங்கச்சி ஈஸியா ஜெயிச்சிரும். ஆமா சஞ்சீவ், நீ அபிக்கு துணையா அபி கூட டெல்லிக்கு போனேனா அவளுக்கு அதுதான் பெரிய சப்போர்ட். என்ன ஸ்ரீஜா, சஞ்சீவ் திடீர்னு இப்படி ஃபோர்ஸா இறங்கிட்டா? நான் அபிய காம்படிஷன்ல ஜெயிக்க விட மாட்டேன் சஞ்சீவ். கண்டிப்பா ஜெயிக்க விடவே மாட்டேன். சஞ்சீவ், ம் சொல்லு. ரொம்ப தேங்க்ஸ் சஞ்சீவ். எதுக்கு? நீ மட்டும் சரியான டைம்க்கு போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து என்ன காப்பாத்தலன்னா என்னால டெல்லி காம்படிஷன்ல கலந்துக்க முடியாம போயிருக்கும். நான் ஜெயிலுக்கு போயிருப்பேன். நம்ம குடும்ப மானமே போயிருக்கும். சரி விடு, அதான் எதுவும் நடக்கல. அப்புறம் சஞ்சீவ், நான் போதைப் பொருள் கடத்தினதா சொல்லி ஸ்ரீஜா என்ன போலீஸ்ல மாட்டி விட்ட விஷயம் அத்தைக்கு தெரிய வேண்டாம். ஏன்னா ஸ்ரீஜாவும் இந்த வீட்டு மருமக. அத்தைக்கு இந்த விஷயம் தெரிஞ்சா அவங்க ரொம்ப வருத்தப்படுவாங்க. சொல்ல மாட்டேன். ஆனா நீ எனக்காக ஒண்ணு பண்ணும். என்ன பண்ணணும் சஞ்சீவ்? டெல்லியில் நடக்க போற காம்படிஷன்ல நீ வின் பண்ணணும். நீ சொன்னா நான் எதையும் செய்வேன் சஞ்சீவ். இதை செய்ய மாட்டேனா? காம்படிஷன்ல நான் வின் பண்றேன். சஞ்சீவ், நம்ம டெல்லிக்கு போறதுக்குள்ள என் கையால உனக்கு ஒரு ஷர்ட் தைச்சு தரேன். நீ அதை போட்டுக்கோ. இல்ல, என்கிட்ட நிறைய ஷர்ட் இருக்கு. இருந்தாலும் நான் உனக்கு ஒரு ஷர்ட் ஸ்பெஷலா டிசைன் பண்ணி தரேன். அதை போட்டு பாரு, சூப்பரா இருக்கும். அதெல்லாம் ஒண்ணு வேணாம் அபி. ஏன் வேண்டாம்? நான் உனக்கு தைச்சு தரதுதான் ப்ராப்ளம்னா உன் கம்பெனி மாஸ்டர் உனக்கு ஒரு ஷர்ட் தைச்சு கொடுக்கறதா நினைச்சுக்கோ. நான் தான் சொல்றேன்ல வேண்டான்னு. அப்புறம் எதுக்கு சும்மா சொன்னதே சொல்லிட்டு இருக்க? என்ன டிஸ்டர்ப் பண்ணாம போய் படுக்கிறியா? அபி, சரி அளவு எடுத்துக்கோ. எதுக்கு? நீ தானே எனக்கு ஷர்ட் தைக்கணும்னு சொன்ன.